இந்த நாளில் ஸ்தோத்திரம், ஒரு மனிதனுடைய ஜெபம், ஒரு மனிதனுடைய வேண்டுதல் அல்லது ஒரு மனிதனுடைய நம்பிக்கை எந்த அளவில் இருக்கு நம்ம பார்க்க போகிறோம். இவங்களுடைய முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள், இந்த சந்ததி எப்படி மாறி ஆண்டவரை எந்த அளவத்தில் நம்பி இருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்க போகிறோம். வேதம் சொல்லுது, ஆதியில கொண்டிருந்த அந்த அன்பு முடிவு பரியாந்தவருக்கு என்ன செய்யக்கூடாதா, விடக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா விட்டுட்டோம் என்று குறை சொல்லுகிறார். சரிங்களா? யோபு சொல்றாரு, அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை நான் மரணத்துக்கே போனாலும் அந்த நம்பிக்கை என்ன செய்யாது, மாறாது என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த சபை உருவான நாட்கள் இருந்து இந்த நாள் வரைக்கும் எத்தனையோ பேர் நம்பினார்கள். நம்பினவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து என்ன செஞ்சிடாங்க, அதை இழந்து போயிட்டாங்க, ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. ஆரம்பத்தில் இருந்த நம்பிக்கை, ஆரம்பத்தில் இருந்த அந்த விசுவாச வாழ்க்கை இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இல்லை. நம்மளை விட்டு விலகி போனவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், பார்த்து கொண்டே தான் இருக்கிறோம். நம்மளை விட்டு பின்வாங்கி போனவர்கள், ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்கிறதுன்னு நம்ம பார்க்கிறோம். ஒரு சில வேளையில் நீங்க நினைக்கலாம், அவங்க என்ன பொருளாதாரத்தில் நல்லா தான் இருக்கிறாங்க, பொருளாதாரத்தில் பிரச்சனையே இல்லை நினைக்கலாம். ஆனா வெளிப்படையான காரியங்கள் அல்ல நான் சொல்லுவது, அந்தரங்க காரியங்கள். தேவனோடு அவங்க வைத்திருந்த அந்த அன்பு, தேவனோடு அவங்க இருக்கும்போது அவங்க வாழ்க்கையில் இருந்த மகிழ்ச்சி இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில் இல்லை. இன்னைக்கு வீடு கட்டலாம், காரு பங்களா வாங்கலாம், பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கலாம், ஆனால் அவங்க வாழ்க்கையில் ஒரு இழப்பு வந்தது. அந்த இழப்புக்கு எந்த காரியம் ஈடு கொடுக்கவே முடியவே முடியாது. அந்த இழப்பு தான் தேவனோடு கொண்டிருந்த ஒரு உறவு என்று பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த இரண்டாவது சந்ததி ஆண்டவரை எப்படி நம்பி இருக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, சங்கீத புஸ்தகத்தில் நீங்க பார்க்குறீங்க. சங்கீதம் 48ஆம் சங்கீதத்தை, 48ஆம் சங்கீதத்தை ஸ்தோத்திரம் 14ஆம் வசனம். எந்த தேவன், எந்த தேவன் நாம் ஆராதிக்கிற இந்த தேவன், அல்லேலூயா, நாம் ஆராதிக்கிற இந்த தேவன், நம்மளை வழி நடத்தின இந்த தேவன், சுகம் கொடுத்த இந்த தேவன், மேன்மைப்படுத்திய இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்று இவங்க சொல்றாங்க? என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். ஆமென். விளங்குதுங்களா? நிறைய பேர் வந்தாங்க, சில பேர் பின்வாங்கி போயிட்டாங்க, தேவர்களை மாற்றி கொண்டார்கள், தெய்வங்களை மாற்றி கொண்டார்கள். ஆனா இந்த ஜனங்கள் சொல்றாங்க, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள, அல்லேலூயா, இந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் என்று நமக்கு தெரியும். ஆமா இல்லைங்களா? இவங்க சொல்றாங்க, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும், விளங்கடவங்க அல்லேலூயா, சதா காலங்களிலும், எல்லா காலங்களிலும் ஒரு சந்ததி கர்த்தர் சேவித்தால் தலைமுறை தலைமுறை அவருடைய சந்ததி எண்ணப்படும். 1000 தலைமுறை மட்டும் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அவங்க சொல்றாங்க, என்றென்றைக்கும் சதா காலங்கள் யாருடைய தேவன், யாருடைய தேவன்? நம்முடைய தேவன். நம்முடைய இந்த தேவன் நம்முடைய தேவன். விளங்கணும்? அல்லேலூயா. இந்த தேவன் நம்முடைய தேவன். இந்த தேவன் சாதாரணமான தேவன் அல்ல. ஏதோ இந்த மலைக்கு மேஞ்ச காளானை போல அங்கங்க புதுசு புதுசா எழும்பி கொஞ்ச நாளுக்குள்ள மறைஞ்சு போகிற தேவன் அல்ல. இந்த தேவன் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். ஆமென். சொல்லிட்டு கடைசியில் சொல்றாரு, மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். கரம் பிடித்த தேவன் கடைசி மட்டும் கைவிடவே மாட்டார். அல்லையா? அப்ப இந்த தேவன் என்றென்றைக்கும் சதாகாலங்கள் நம்முடைய தேவன். நம்மை எதுவரைக்கும் நடத்துவார்? மரணம் பரியந்தம். இந்த பூமியில வாழுகிற போது மட்டுமல்ல, உன்னை நித்தியத்தை கொண்டு போய் சேர்க்கிறவரும் அவராயிருக்கிறார். அப்ப அந்த தெய்வம்
நம்முடைய தெய்வமா இருக்க வேண்டும். யாரோட தெய்வமா? நம்முடைய தெய்வமா இருக்க வேண்டும். நாம் அவருடைய ஜனங்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சதா காலங்களிலும் அவர் நம்முடைய வாழ்க்கையில மாறாதவராய் இருக்கிறார். ஆனால் நாமளும் அப்படி இருக்க வேண்டும். என்ன செய்கிறார்? ஆண்டவர் விரும்புகிறார். அவர்களை தான் இங்க சொல்றாங்க, நம்ம மரணப்படையாத வரைக்கும் நம்ம என்ன செய்வார்? நடத்துகிற கர்த்தர். அநேகருடைய வாழ்க்கையில கொஞ்ச நாள் அவங்களுடைய பிரயாணத்தில் வருவாங்க, அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருவாங்க? நம்மளை விட்டு விடுவார்கள். பேச்சில பயங்கரமா பேசுவார்கள், செயல்பாடு எப்படி இருக்கும்? மிகவும் கம்மியாக காணப்படும். ஆனால் இந்த தேவன் சதா காலங்களிலும் நம்மளை நடத்துகிறவராய் இருக்கிறார். மரண பரியந்த நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அருமைக்குரியவர்களே, இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் எத்தனையோ மனிதர்களை சந்தித்திருக்கிறோம், எத்தனையோ நண்பர்களை சந்தித்திருக்கிறோம், எவ்வளவோ உறவுகள் தோன்றினார்கள், மறைந்து போனார்கள். ஆனால் கடைசி வரைக்கும் நம்மளோட யாரும் என்ன செய்ய போறதில்ல, வரப்போறது இல்லை. ஆனால் ஆண்டு சொல்றா, இங்க சொல்றா, இந்த மனுஷன் மரண பரியாந்த வரைக்கும் அவர் தான் நம்மளை நடத்துகிறவர். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று அவருக்கு தெரிஞ்சு சொன்னார். நாம் சொல்றோம் கடைசி வரை கர்த்தரே. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் தான் சொல்றாரு, உன்னை தாயின் வயிற்றில் நான் தாங்கினேன், கடைசி மட்டும் நான் உன்னை தாங்குவேன். அப்ப இந்த தேவன் உங்கள் மரண பரியாந்த வரைக்கும் உங்களை நடத்துகிற கர்த்தர். நீங்க நிறைய பேர் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தங்களால முடிந்தது, தங்களால முடியாததை கூட என்ன செய்யறாங்க? பிள்ளைகளுக்காக எவ்வளவோ சேர்த்து வைக்கிறாங்க. கடைசி கால நம்பிக்கை அவர்கள் தான். அந்த பிள்ளைகள் தான் உங்களுக்கு யாரா இருக்கிறாங்க? கடைசி கால நம்பிக்கை. ஒரு நம்பிக்கையோடு இந்த பிள்ளைகளை வளர்க்கிறவர்கள் உண்டு, கர்த்தருடைய பிள்ளைய. ஆனால் குறிப்பிட்ட நாட்களில் எல்லா சொத்துக்கு கை மாறின பிறகு இன்றைக்கு நிறைய பார்க்குறோம், 1 மாதம் 2 மாதம் முடியாமல் இருக்கும்போது என்ன செஞ்சிடறாங்க? பாய்சன் கொடுத்து ஆமா நடக்குது. சில குடும்பங்கள் என்ன செய்யுது? நடக்குது என்று நம்ம பார்க்கிறோம். அவர்களும் தெரிஞ்சே குடிச்சிடுறாங்க. இந்த வாழ்க்கை வாழ்வதை விட என்ன செஞ்சிடலாம்? மரித்து போய்விடலாம் என்று சொல்லி தெரிஞ்சே குடிக்கிறவர்களும் சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் இந்த தேவன் சதா காலங்கள் நம்மை நடத்துகிற தேவன். இந்த தேவன் மரண பரியாந்த வரைக்கும் நம்ம நடத்துவார். நீ சுகமாக இருக்கும்போது உன்னோடு இருக்கிறவன் மட்டுமல்ல, நீ நிம்மதியாக சந்தோஷமாக பொருளாதாரத்தோடு நீ மேன்மை தங்கியவளாய் இருக்கும்போது மாத்திரம் உன்னோடு இருக்கிறவர் அல்ல, உன் கஷ்டத்திலையும் உன்னோடு இருக்கிறவர். அல்லேலூயா. உன்னுடைய வேதனையிலையும் உன்னுடைய சோதனையிலையும் உன்னுடைய பலவீனத்திலையும் உன்னோடு இருக்கிற ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இது யார் சொல்றாங்க? நீங்க பாத்தீங்கன்னா அந்த முதல் பகுதி பாத்தீங்கன்னா கோரேசின் புத்திரருக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீத பாட்டு. கோரேசின் ஒருத்தர் வர்றான், அப்படித்தானே? அவங்களுடைய புத்திரர் என்று ஒருத்தர் வர்றாங்க, சரிங்களா? இந்த கோரே சொல்றவன் யார்? இந்த கோரே சொல்றவன் யார்? கோராகுன்னு ஒருத்தர் தான். இது என்ன சொல்றது? கோராகின், அப்படித்தானே? இவங்க யாரு? கோராகின் அப்படின்னு இருக்கு. அப்ப கோரான்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறான், அப்படித்தானே? அவனுக்கும் ஆண்டவருக்கு எந்த அளவத்துல ஒரு தொடர்பு இருந்தது? ஆண்டவரை எந்த அளவத்தில் அவன் மதித்தான், எந்த அளவத்தில் நேசிச்சான்? இப்ப அவங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒப்புவிக்கப்பட்டது, கோரேசின் புத்திரர்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டதெல்லாம் நிறைய சங்கீதங்கள் வேதத்தில் இருக்கு. அப்ப இவங்க யார்? ஏன் இப்படிப்பட்ட நம்பிக்கை இவங்களுக்கு கொண்டிருக்க வேண்டும்? நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். என்னாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். என்னாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். என்னாகமம் 16ல முதல் வசனம். லேவிக்கு பிறந்த, கவனிச்சுக்கிடுங்க, கோகாத்தின் குமாரனாகிய இச்சேரியின் மகன் கோராகு என்பவன், சரிங்களா? இவன் கோத்திரம் எந்த கோத்திரம்? லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். லேவி கோத்திரத்தை சேர்ந்தவன். மோசேவும் எந்த கோத்திரம் தான்? லேவியுடைய கோத்திரம் தான், நமக்கு தெரியும், சரிங்களா? இவங்களுடைய கோத்திரத்தில் பிறந்தவன் தான் இந்த கோராகு. இவனுடைய காரியங்கள் பாருங்க. என்பவன் ரூமன் வம்சத்தில் உள்ள எலியாப்பின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமையும்
பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டுகிறான். ஒரு கூட்டத்தை சேர்க்கிறான். ஒரு கூட்டத்தை என்ன செய்யறான்? ரூபன் கோத்திரம், அதுவும் ஒரு கோத்திரம் தான். ஏன்னா யாக்கோபுடைய 12 பிள்ளைகள்ல முதல் பிறந்தவன் யார் தான்? இந்த ரூபன் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அவனுடைய சந்ததிகளையும் இவன் கூட்டிக் கொள்ளுகிறான். இன்னொரு நபரை கூட்டிக் கொண்டு ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு 2வது வசனத்துல இஸ்ரவேல் புத்திரரில் தலைவர்களும், இஸ்ரவேல் ஜனங்கள்ல இப்ப பிரயாணம், வழி பிரயாணம் போய்கிட்டு இருக்காங்க, வனாந்தர பிரயாணம் போய் கொண்டிருக்கிறாங்க. போய் கொண்டிருக்கிற போதான் இந்த சம்பவங்கள் நடக்குது. பார்த்துக்கிடுங்க. இங்க என்ன சொல்றாரு? இஸ்ரவேலுடைய தலைவர்களையும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களும் பிரபலமானவர்களுமாகிய 250 பேர்களோடும் மோசேக்கு முன்பாக எழும்பி நின்று மோசேவுக்கும் ஆரோதனுக்கும் விரோதமாய் பேசுறாங்க. ஒரு கூட்டம் 250 பேர், சாதாரண ஆட்கள் அல்ல, பிரபலமானவர்கள். விளங்குதுங்களா? முக்கியமானவர்கள், ஸ்தோத்திர, பிரபலமானவர்கள், தலைவர்கள். இப்படிப்பட்ட ஒரு 250 பேரை அவன் இழுத்து கொள்ளுகிறான். இழுத்து கொண்டு மோசேவுக்கும் ஆரோதனுக்கும் விரோதமாக என்ன செய்யறாங்க? கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, நீங்கள் மிஞ்சி போகிறீர்கள், சபையார் எல்லோரும் பரிசுத்தமானவர்கள், கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரே, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்தீர்கள் என்றார்கள். மோசே அதை கேட்டபோது முகங்குப்புற விழுந்து அழுதான். அது பின்னாடி வர காரியம் பார்த்துக்கிடுங்க. இப்போ இவங்க என்ன சொல்லிருக்கிறாரு? மோசே, கர்த்தர் நம்ம நடுவில் ஒரு அற்புதம் செய்ய போறாரு, அது உங்களை நீங்க என்ன செய்யுங்க? பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்க சொல்றது. இது 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 நிறைய இடங்கள்ல இது வருது. இப்போ இவன் என்ன நினைக்கிறான்? இந்த கோராகு சில முக்கியமானவங்களை கூட்டிக் கொண்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்களிலே தலைவர்களும் பிரபலமானவர்கள் 250 பேரை ஒரு கூட்டிக் கொண்டு கூட்டம் கூடி, நீங்க கடவுளுக்கு மேலாக உங்களை உயர்த்துறீங்க, ஜனங்கள் எல்லாமே பரிசுத்தவான்கள் தான், அப்படி இருக்கும்போது சபைக்கு மேலாக உங்களை என்ன செய்யாதீங்க? உயர்த்தாதீங்கன்னு சொல்லி மோசேவுக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். என்ன செய்தாங்க? முறுமுறுத்தார்கள், பேச்சியில காயப்படுத்தினார்கள், அவனை வேதனைப்படுத்தினார்கள். இதை கேட்ட உடனே மோசே என்ன செய்கிறான்? முகங்குப்புற விழுந்தான். முகங்குப்புற விழுந்து பின்பு அவன் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தாரையும் நோக்கி, நாளைக்கு கர்த்தர் நம்முடையவன் இன்னார் என்று நமது அண்டையில சேர்க்கும் நாள் வருதுன்னு சொல்லி ஒரு அடையாளத்தை அங்கே சொல்லுகிறத பார்க்கிறோம். சரிங்களா? மோசே ஊழியக்காரருக்கு விரோதமாக என்ன செய்யறான்? பேசுகிறவனாக இந்த கோரே, ஸ்தோத்திரம், இந்த கோராகு அங்கே காணப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஜனங்கள் பிரயாணம் போய் கொண்டு இருக்கிறாங்க. இவன் பார்க்கிறான், ஏன்னா உன்னோட தான் கர்த்தர் பேசினாரா, எங்களோட பேசலையா? நீ தான் பரிசுத்தவான், நாங்களா பரிசுத்தவான்கள் இல்லையா? அவன் நாங்கள் அப்படிப்பட்டவள் தான். நீ தேவனுடைய சபைக்கு மேலாக உன்னை என்ன செய்கிற? உயர்த்துகிறேன்னு சொல்லி இவன் மட்டுமல்ல, இருக்கிறவங்களையும் குத்த விட்டு ஏவி விட்டு ஒரு கூட்டத்தை காமிச்சு இங்க பேசுறத பார்க்கிறோம். இப்ப மோசே சொல்லிட்டாரு, நாளைக்கு வா, நாளைக்கு வா, உன்னை என்ன செய்யற? கர்த்தர் யாரோடு இருக்கிறாருன்னு நம்ம பார்த்து கொள்வோம் என்று சொல்லி 8ஆம் வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா, பின்னும் மோசே கோராகை நோக்கி, லேவியின் புத்திரரே கேளுங்கள், கர்த்தருடைய வாசஸ்தலத்தில் பணிவிடைகளை செய்யவும் சபையார் முன்னின்று அவர்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யவும் உங்களை தம்மண்டையில சேர பண்ணும்படி இஸ்ரவேலின் தேவன் இஸ்ரவேல் சபையாரில் இருந்து உங்களை பிரித்தெடுத்ததும் அப்படியே அந்த கடந்த கால நாட்களில் சொல்லிக்கொண்டே வருகிறத பார்க்கிறோம். ஆண்டவர் இதை சும்மா விடவில்லை. அங்க என்ன சொல்றாரு? ஸ்தோத்திரம், ஆண்டவர் சொல்றாரு, நீ அவங்களை விட்டு என்ன செஞ்சுக்கோ, நீ அவளை விட்டு கொஞ்சம் விலகி இரு, நாளைக்கு ஒரு காரியத்தை நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். அங்க ஆண்டவர் சொல்றதுக்காக நீங்க பார்த்து பாருங்க. 20ஆம் வசனம், கர்த்தர் மோசேயோடும் ஆரோனோடு பேசி, இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள். ஏன்னா இந்த சபைக்கு நான் ஒரு இடைஞ்சல் என்ன செய்ய போறேன்? சபைன்னா இது இல்ல, ஜனங்கள் கூடி வருகிறதுக்கு பேர் தான் என்னது? சபை. இது மூல பாஷையில
ஹீப்ருவில் எக்ஷல்யா என்று சொல்லி ஒரு பதம். அப்படி என்றால் அழைக்கப்பட்டவர்கள், சபை. இப்போ நம்ம ஊரில் சபை கூடுதல, பஞ்சாயத்துக்கு என்ன செய்வோம்? சபை என்று சொல்லுவோம். சரிங்களா? சபையில் நல்லதை தான் பேசணும், சபையில் பொய் சொல்லக்கூடாது அப்படிலாம் சொல்லிட்டு பொய் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இருக்கிற சபை அந்த மாதிரி மாறி போயிருச்சு பாருங்க. அதுதான் இன்னைக்கு நாடாளுமன்றத்துடைய சட்டமன்றத்துடைய பேர் சொல்லுவாங்க சட்டசபை. என்ன சபை? சட்டசபை. சட்டத்தை ஏற்றுகிற ஒரு சபை. அப்ப பல பேர் கூடுகிற இடத்துக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? சபை. இப்ப ஆண்டவர் மோசே சொல்றாரு, அந்த சபையை விட்டு அவங்களை விட்டுட்டு நீ என்ன செஞ்சிரு? விலகிரு, விலகிரு. கர்த்தருக்கு எதிர்த்து நிக்கிறவன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமா பேசுகிறவன், நீ பேசலனாலும் அவனோடு நீ இருந்தீனா அவனுக்கு வரக்கூடிய அழிவு உனக்கு என்ன செஞ்சிடும்? வந்துடும். அதை விட்டு நீ விலகு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறத நீங்க பார்க்கிறோம். 21 சபை விட்டு பிரிந்து போங்கள், ஒரு நிமிஷத்துல அவர் என்ன ஆக்குவேன்? அதமாக்குவேன் அப்படி சொல்லுகிறார். அந்த கூட்டம் முழுவதையும் ஆண்டு சொல்லுகிறாரு, அவங்களை விட்டு விலகிரு, நான் அவங்களுக்கு என்ன செய்ய போறேன்? ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன். அப்பவும் மோசேவும் ஆரோனும் விழுந்து ஜெபிக்கிற, ஆண்டவரை ஒருவன் தப்பு செஞ்சா முழு ஜனங்களை ஏன் நீங்க அழிக்க போறீங்க சொல்லும்போது ஆண்டவர் மறுபடியும் அவர் வார்த்தை கேட்டு இறங்குறாரு. 24 வசனம். 24 கோராகு, நாத்தான், ஆபிராம் எங்களுடைய வாசஸ்தலை விட்டு விலகி போங்கள், சபைக்கு சொல் என்றார். யாரெல்லாம் உங்களோட இருக்கிறாங்களோ இந்த 3 பேரை குறிச்சாச்சு ஆண்டவர். இந்த 3 பேர் தான் இவ்வளவு வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. அவங்க வீட்டு விட்டு வெளியே என்ன செஞ்சிருங்க? வந்துருங்க. அவங்க வாசஸ்தலத்தில் நிக்காதீங்க. அப்படி நின்னீங்கன்னா அவங்களுக்கு வர வேண்டிய தண்டனை உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? வந்துடும் என்று சொல்லுகிறார். இது மோசே சொன்ன உடனே இந்த 3 பேருடைய வாசஸ்தலத்தை விட்டு ஜனங்கள் என்ன செய்தாங்க? எல்லாம் விலகி ஓடிட்டாங்க. ஓடின உடனே ஒரு காரியம் அங்க நடக்கிறத நீங்க பார்க்கிறீங்க. ஸ்தோத்திரம். 30 வசனம். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரடி செய்தால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடு இருக்கும் உயிரோட பாதாளத்தில் இறங்கத்தக்கதாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதை, ஆனால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான். மோசே அந்த காரியம் சொல்றாரு. அவன் இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லி முடித்தவுடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. இந்த சொன்ன உடனே இந்த 3 பேருடைய வீட்டை விட்டு எல்லாரும் வெளியேறிட்டாங்க. அந்த வாசல்ல கூட என்ன செய்யல? நிக்கல. வீடுன்னா பெரிய டார்ச் கிடையாது, கூடாரங்கள் போட்டிருந்தாங்க. அந்த வாசஸ்தலை விட்டு எல்லாரும் விலகி ஓடிட்டாங்க. ஓடின உடனே பூமி வாயை திறந்துச்சான். பூமி என்ன செஞ்சது? வாயை திறந்ததான். நீங்க நம்ம வாயை திறந்தாலே மூடுறது பெரிய விஷயம். சில பேர் பேச ஆரம்பிச்சாங்கன்னா பேசுவாங்க 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 பேசிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் மேட்டு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா மறுபடியும் பேசுனதையே பேசிக்கிட்டு இருப்பாங்க. சொன்ன விஷயமே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. கடந்து போன காரியங்களையே பேசிக்கிட்டு இருப்பாங்க. இங்க என்ன சொல்றது? தேவனுக்கு விரோதமாக எழும்போற மனுஷன், அவனோடு நீ இருந்தீனா அவன் அழிவது நிச்சயம். அவனோடு நீ இருந்தீனா நீயும் என்ன செஞ்சுவாய்? அழிந்து போவாய். இந்த வார்த்தை சொன்ன உடனே பூமி வாயை திறந்துச்சான். திறந்த உடனே என்ன ஆகுது? அடுத்த வசனம் பாருங்க. எல்லா மனிதர்களையும் அவனுக்கு உண்டான எல்லாம் சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. முழுங்கி யாப்பம் போட்டுச்சு. இதுக்கு தான் பூமி பிளவுன்னு சொல்றது. பூமி அதிர்ச்சி, பூமி பிளவு. அவங்க நின்றிருந்த இடத்தை விட்டு ஏன் அவங்க வீட்டில் நிக்காத எல்லாம் ஓடி போங்கன்னு ஏன் சொன்னார்னா, பூமி பிளந்து உள்ள என்ன செய்ய போறாங்க? உயிரோட பாதாளத்துக்கு போகிறவர்களாக இருக்கிறார்கள். பூமி எத்தனை மைல் 2 பிளந்துச்சுன்னு நமக்கு என்ன செய்யல தெரியல. ஆனா பூமி பிளந்தது. இந்த கோராகுடைய அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருச்சு? உள்ள இறங்கினார்கள். பாதாளத்தில் இறங்குவதை போல எல்லாரும் இறங்கினார்கள். எல்லாரும் இறங்கி போயிட்டாங்க.
இப்போ சமீபத்தில் வயநாடு சொல்லக்கூடிய பகுதியில், முண்டகைன்னு சொல்லக்கூடிய இந்த பகுதியில் என்ன வந்துச்சு, பெரிய வெள்ள சேதம், மண்ணு மழை அப்படியே சரிஞ்சு வந்து ஊர் மேலே அப்படியே மூடிருச்சு. ஆற்றுல அடித்து கடலில் போய் விழுந்து நிறைய பேர் காணாமல் போயிட்டாங்க. ரொம்ப வேதனைக்குரிய காரியம். 2024 ஒரு கருப்பு நாள் அந்த நாள் சொல்லலாம். ஆயிரக்கணக்கான பேர் இறந்து போனார்கள். அரசாங்கம் எப்பொழுதும் சுமார் தான் என்ன செய்யும், கணக்கு கொடுக்கும். மண்ணில் அநேகர் வந்து புதைக்கப்பட்டார்கள், உயிரோடு புதைக்கப்பட்டார்கள். சில பேர்த்தக ஓட்டையை கண்டுபிடிச்சு ஒரே ஒரு மண்ணு குவியிலிருந்து 9 பேர் வெளியே வந்தாங்க. ஒருத்தரா வெளியே ஒருத்தரா வர மேல நின்னவங்களுக்கெல்லாம் அப்படியே ஒரு சந்தோஷம், அழுக. சில பேர்த்துக்கு ஐயோ உயிரோட ஒருத்தர் என்ன செஞ்சிட்டோம், அவங்க யாருன்னே தெரியாம இருக்கலாம், ஆனா உயிரோட என்ன செஞ்சோம், ஒரு மண்ணு குவியிலிருந்து மீட்டு கொண்டோம் என்று பெரிய சந்தோஷம். சில இடத்துல கை தனியா கால் தனியா சரீரங்கள் அங்கம் ஒவ்வொரு பீஸா கிடந்ததை நம்ம தொலைக்காட்சியில் பார்த்தோம். உயிரோடு புதைக்கப்பட்டார்கள். இப்படி பண்ணி திருந்துவாங்க நினைக்கிறீங்க? பெரிய பெரிய கோல்ஸ்பர்னா இருந்திருக்கலாம். அந்த வயநாடு அது அந்த பகுதி அருமையான செழிப்புள்ள ஒரு பகுதி, பெரிய 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 பணக்காரர்கள் வாழுகிற பகுதியா. இன்னைக்கு என்ன இல்லை, உயிர் போயிருந்தா பிரச்சனை இல்லை, உயிர் தப்பி இருந்தவர்களுக்கு அன்னைக்கு அவங்க போட்டிருந்த உடையை தவிர என்ன இல்லை, ஒரு உடையும் இல்லை. எத்தனை லட்சங்கள் சேர்த்து வச்சிருப்பான், எத்தனை கோடிகள், எத்தனை காரு பங்களா, என்ன தோட்டம் துறவு என்ன வச்சிருப்பான். இமை பொழுதுல எல்லாம் மண்ணுக்கு மண்ணாய். உயிர் போனாதான் போயிட்டு போகுது. உயிர் தப்பினவர்களுடைய நிலைமை, ஒரு பாட்டில் தண்ணி குடிக்க கூட அவனுக்கு காசு இருக்காது. அப்படியே ஆமா இல்லையா? அவன் நிலைமை பாருங்க. ஒரு நினைச்சிருப்பான், ஐயோ அப்படியே செத்து போயிருந்தாலும் நமக்கு கவலை எல்லாம் போயிருக்குமே. ஏன்னா நான் இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, ஒரு அந்தஸ்தான ஒரு வாழ்க்கை, ஒரு பணக்கார வாழ்க்கை. இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேனே, ஒன்றும் எல்லாத்தையும் இழந்து விரிச்சு, என் வாழ்க்கையில சம்பாதிச்சு வச்ச என்னுடைய எல்லாம் போச்சு. அதுக்கு மேல அவனுக்கு சம்பாதிக்க விருப்பமே என்ன செய்யாது, விருப்பம் வரவே வராது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் நம்ம பார்த்து என்ன செய்யணும், திருந்தணும். நீதிமொழிகள் 27:1 நீங்க பாக்குறீங்க, ஒரு வசனம் இருக்கு, நாளை தினத்தை குறித்து என்ன செய்யாத, மேன்மை பாராட்டாத, நாளைக்கு எப்படி போகணும் உனக்கு என்ன செய்யாது தெரியாது. இந்த நாளில கடவுள் கிருபையாக கொடுத்திருக்கிற இந்த நாளில் நம் ஆண்டவருக்கு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அவருடைய நாம மகிமைக்காக ஜீவிப்போமானால், அன்னைக்கு சங்கீதத்தை பார்த்தோம், இந்த தேவன் என்றைக்கும் சதா நம்முடைய தேவன் மரண பரியந்த வரைக்கும் நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. வாழ்வும் இயேசுவே, சாவிலும் இயேசுவே, மேன்மையிலும் இயேசுவே, தாழ்விலும் இயேசுவே. ஒரு பெரிய நம்பிக்கையோடு அந்த தேசத்தில் வாழுகிற ஒரு மனிதன், ஒரு பணக்கார மனிதர், அவர் வந்து சொன்னாரு, நான் அந்த வீடு இழந்தவங்களுக்கு 1000 ஏக்கர் கொடுக்கிறேன். எத்தனை ஏக்கரமா? 1000 ஏக்கர் நான் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கிறேன். அதுல வந்து கவர்மெண்ட் என்ன செய்யுங்க, ஏதாச்சும் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னைக்கு அங்க ஆளுகிற அந்த அரசாங்கம் அந்த ஜனங்களுடைய மறுவாழ்வுக்காக எவ்வளவோ காரியம் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அந்த நிவாரண நிதிக்காக நம்ம தமிழகத்திலிருந்தும் நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, பல கோடிகள் கொடுத்தாங்க. வெளிநாட்டில் வாழுகிற அந்த ஸ்தோத்திரம், அந்த மாநிலத்தை சேர்ந்த அந்த மலையாளிகள், அவங்க இல்லாத நாடே இல்லை, எல்லா வெளிநாடுகளிலும் மலையாளி மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த மக்களுக்காக அநேகர் என்ன செய்யிருக்காங்க, உதவி செய்து கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு மனிதர் மட்டும் 1000 ஏக்கர், கொஞ்சம் நஞ்சமா பாருங்களேன். இன்னைக்கு ஒரு அடி விடுறதுக்கு அடிச்சுக்கிட்டு போகிறோம். ஒரு அடி, நான் ஒரு அடி விட்டா நீ ஒரு அடி விடணும், நீ 1 அடி விட்டுட்டு நான் 1 அடி விட்டு நீ ஒரு அடி விட்டா என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன், நீ 1 அடி தான் விடணும். எவ்வளவு சண்டை, எவ்வளவு காரியம். ஆனால் ஒரு மனிதர் எடுத்து கொடுத்துருக்காரு, அவருடைய சொந்த உழைப்பில் அவருடைய பூமியை 1000 ஏக்கர் கொடுத்திருக்கிறார். அப்ப செத்து போன பிறகு அவங்களை குறித்து பெருமையா பேசுறதை விட இருக்கும்போதே அவங்களை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. இங்க அப்படியே என்ன செய்யுது, அவனுக்கு உண்ட எல்லாவற்றையும் உள்ள என்ன செஞ்சிருச்சு, இறங்கிருச்சு. அடுத்து வாசிங்க. ம் 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 ம்
ஆமா, இது ஒரு டெஸ்ட் வைக்கிறார். அதை வைக்க பிறகுதான் இந்த பிரச்சனை வருது. இந்த கூட்டம் உள்ள இறங்கி போகும்போது சுத்தி இருந்து சில கூட்டம், ஆகா நமக்கு இந்த ஆபத்து வந்துருமோ என்ன செய்யறாங்க, உயிர் தப்ப அவங்களும் ஓடி போறாங்க, அவங்களும் ஓடி போயிட்டாங்க. இப்ப கோராகு என்ன செய்தான், இறந்து போயிட்டான். உள்ள போயிட்டான்ல, இறந்து போயிட்டான். 26:11 பாருங்க. அதுல 26:11 26:11 கோராகின் குமாரர்களோ சாகவில்லை. அல்லேலூயா. கோராகு இறந்து போயிட்டான், அவங்க பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்தார். அல்லேலூயா. எவ்வளவு இரக்கமுள்ள தெய்வம் பாருங்களேன். 16 கோராகு அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் பூமியில அப்படியே பாதாளத்தில் இறங்கி போய் அழிந்து போய்விட்டான். இங்க 26:11 பார்க்கிறோம், கோராகருடைய குமாரர்களோ சாகவில்லை, இவர்களை கர்த்தர் பாதுகாத்தார். நம்முடைய முன்னோர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்து தேவனுக்கு விரோதமான காரியம் செய்திருந்தாலும் உங்களை என்னையும் கர்த்தர் சாகாமல் இதுவரைக்கும் பாதுகாத்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. உங்களை என்னை தேவன் நடத்துகிறார், உங்களை என்னையும் பாதுகாத்து கொண்டு வருகிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்கள் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இதுதான் சங்கீதத்தில் சொல்லி பார்க்கிறோம். சங்கீதம் என்ன பார்த்தோம், கோராகனுடைய குமாரர்கள், அப்படித்தானே? கோராவுடைய குமாரர்கள் பல தலைமுறை ஆயிருச்சு, பல நூற்றாண்டுகள் ஆன பிறகுதான் அவங்க சந்ததி சொல்றாங்க, உயிரோடு நம்மளை காக்கிறவர், முடிவு பரியாந்த வரைக்கும் நம்ம எப்படி காப்பார், உயிரோட காக்கிற தேவன். ஏன்னா இவங்களுக்கு தெரியும், இவங்களுடைய முற்பிதாக்களுக்கு என்ன நடந்ததுன்னு இவங்களுக்கு சொல்லி இருப்பாங்க, தெரியும் இவங்களுக்கு. ஆனா உங்களை என்னையும் தேவன் என்ன செய்கிறார், பாதுகாத்திருக்கிறார் என்று அந்த நன்றி உணர்வோடு இந்த பாடலை இந்த கோராகின் புத்திரர்கள் பாடுகிறார்கள். நீங்களும் நானும் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம் இருக்கிறோம். இந்த தேவன் சதா காலங்களிலும் யாருடைய தேவன், நம்முடைய தேவன். சதா காலங்கள் நம்முடைய தேவன். இந்த தேவன் முடிவு பரியாந்த வரைக்கும் நம்மளை என்ன செய்வார், நடத்துவார். இந்த தேவனை நீங்க உறுதியாய் பற்றி கொள்ளணும். இந்த தேவனை ஒரு நாள் கைவிட விடக்கூடாது. இந்த தேவனை கொஞ்ச காலம் மாத்திரம் நம்மளோடு இருந்து அதுக்கப்புறம் விலகி போகிறவர் அல்ல. முடிவு பரியாந்த வரைக்கும் நம்மளை என்ன செய்கிறவர், நடத்துகிற தெய்வமா இருக்கிறபடினாலே நாமளும் முடிவு பரியாந்தம். நமக்கு ஆரம்பம் தெரியும், முடிவு தெரியுமோ? முடிவு தெரியுமா? தெரியாது. ஆரம்பம் தெரியும். ஆரம்பம் எப்படி தெரியும்? ஆரம்பம்னா என்ன? சபையில் வந்ததா, சபைக்குள்ள வந்து சேர்ந்ததா, அப்புறம் ஆரம்பம் அதானா? நம்ம ஆரம்பம் அதானா? நீங்க பிறந்தது உங்களுக்கு தெரியும், அதான் உங்க ஆரம்பம். அம்மா வகத்திலிருந்து பிறந்தது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாட்டாலும் சொல்லுவாங்க, இந்த நாள் தான் நீ பிறந்த, டேட் ஆஃப் பர்த், அப்படித்தானே? வருஷம் வந்தா நினைவு கொண்டாடுவோம். அப்ப பிறந்தது நமக்கு தெரியும். இறக்குற நாள் தெரியுமோ? தெரியாது. அதான் அவர் சொன்னாரு, சாகர நாள முன்ன வாழ்நாள் தெரிஞ்சுக்கிட்டா வாழ்நாள் முழுதும் என்ன ஆயிருமா, சாகர நாள் ஆயிருமா. அப்ப அது யாருக்கு தெரியாது. அது மறைய பொருளா என்ன இருக்கலாம், இருக்கு வைத்தார். நாளைக்கோ நாளை மறுநாளோ அடுத்த நிமிஷமோ இல்ல 10 வருஷமோ 20 வருஷமோ நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனா ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நம்ம எல்லாரும் கடந்து போவது நிச்சயம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எல்லாருக்கும் வருகிற காரியம் தான் நமக்கு என்ன செய்யுது, வருகிறது. நாம் அதுல விதி விலக்கு அல்ல. ஆகையினால இவர் சொல்றாரு, மரண பரியாந்தவரை என்னை நடத்துவார், என்னை போஷிப்பார், என்னை தப்புவிப்பார், உதவி செய்வார், சத்துருக்கள் இருந்து என்னை மீட்டுக் கொள்ளுவார். மரணம் வரைக்கும். ஆனா எப்ப மரணம் வரும் தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், மரணம் வரைக்கும் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இந்த இப்படிப்பட்ட உத்தரவாதத்துல, இப்படிப்பட்ட நம்பிக்கையில நீங்க நிலை கொண்டிருந்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான நாட்களா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.